திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. தாவேகாவோடு கைகோர்த்திருக்கிறது காங்கிரஸ். இது தொடர்பாக நம்முடைய பேச மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். தராசு ஷாம், ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம் தான். திமுகவுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸை வைத்திருந்து அவர்களுக்கு புண்ணியமே இல்லை. 28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து என்ன ஜெயிச்சாங்க? 5 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ இவ்வளவு மானஸ்தர்களா இருக்கிறவங்க ராஜ்யசபா சீட்டை அப்ப ராஜினாமா பண்ணணும்ல. திமுகவை சேர்ந்த யாராவது ஒருத்தர் கிடைச்சிருக்க வேண்டிய சீட்டு தானே. காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கா திமுக கொடுத்தது? அப்ப அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு ஆபத்து வரும்போது கலட்டி விடுகிற மனோபாவம் தானே இது. அதை தாண்டி வேற என்ன மனோபாவம் இருக்கு? தாவேகாவுக்கு இது நல்லதா? தாவேகாவுக்கு நல்லது இல்லைங்க. காங்கிரஸோட எல்லா பேக்ஸ் பழைய அவர்களோட சுமையெல்லாம் இங்க சேரும். ஈழத்தமிழர் படுகொலை மறந்த விஷயம் எல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்துவாங்க. காங்கிரஸ் கட்சி 5க்கு ஏதாவது அமைச்சர் பதவி கேட்கும்ல. அப்ப கோட்டையில ஒரு அமைச்சர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தால் பிஜேபி என்ன நினைக்கும்? சரி, தாவேகா தானே இந்தியா கூட்டணியில சேரணும். அப்ப இந்தியா கூட்டணியில திமுக இருக்காதுல்ல. திமுக இன்னைக்கு தேதிக்கு எம்பிக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி. நேஷனல் இஷ்யூ வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஆதரவு கிடைக்கும்? வருங்காலத்தை பற்றி எல்லாம் யோசித்து பார்க்காமல் ராகுல் காந்தி அவசரமாக எடுத்த முடிவு. ராகுல் காந்தியோட பல முடிவுகள் இப்படிதான் இருக்குது. இந்தியா முழுசும் அவர் இப்படிதான் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கான, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கான முடிவுரைன்னு நான் இதை பார்க்கல. இந்தியா கூட்டணிக்கான முடிவுரைன்னு பார்க்கிறேன். ராகுல் காந்தியோட அவசரமான முடிவு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. எதிர்வரும் தேர்தலையும் தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. இது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? இன்னும் சில கூட்டணி கட்சிகளும் தாவேகாவின் பக்கம் செல்லும் போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா? லாபம் தானுங்க. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்போதுமே டியோபொலி தான். நீங்க பைபோலார்னு சொன்னாலும் அது இருதுருவம் கிடையாது. 2 கோட்பாடு இருந்தா தான் இருதுருவம். 2 கட்சிகளோட டாமினேஷன் இருந்தது. 3வது கட்சியா தாவேகா வந்திருக்கு. இப்போ பழையபடி அது 2 கட்சி டாமினேஷன் போயிருக்கா. தாவேகா கூட்டணி இருக்காங்க. ஆம்புலன்ஸ் நம்பர் மாதிரி விழுது, ஒரு மாதிரி அபாயத்தின் அறிகுறியோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. 108 நம்பரை பார்த்தோம். அது ஒரு ஊரம் இருக்க காங்கிரஸ் கட்சியை சேர்க்கறது மாதிரியான இமாலய தவறு எதுவுமே கிடையாது. காரணம் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவே கிடையாது. பிஜேபிக்கும் கிடையாது. ஒரே ஒரு சீட் தானே பிஜேபி ஜெயிச்சிருக்கு. தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் பண்பாட்டின் விளிமியங்களை காப்பாற்றணும். அதிமுகவும் அப்படிதான், திமுகவும் அப்படிதான். அப்பதான் தமிழ்நாட்டுல சர்வே பண்ண முடியும். அதை தாண்டி தாவேகா இந்த முடிவை எடுத்து கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் பெரிய ஆபத்து. அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னா அது மீண்டும் ஒரு ஆபத்தை நோக்கி போகும். ஆக ஒட்டுமொத்தத்துல இது காங்கிரஸுக்கு லாபம் இல்லை, தாவேகாவுக்கு லாபம் இல்லை, திமுகவுக்கு பெரிய லாபம். வைக்கும் பலகாரம்